வந்து இந்த டிஃபென்சிவ் லைன் வந்து பேர் வந்து ஸ்ட்ராங் நேம்ஸா இருக்கு. ரொமெரோவும் சரி, வேண்டர்வனும் சரி, சரியான லீடர்ஷிப் குவாலிட்டி அவங்களுக்கு 2 பேத்துக்கு இருக்கு. பார்ட்னர்ஷிப்பும் நல்லா மெயின்டைன் பண்ண முடியும். ஆனா எதுக்கு இப்படி வந்து சொதப்புறாங்கன்னு தெரியல. ஈஸியா கோல் கன்சீட் பண்ணிடுறானுங்க. தாமஸ் பிராங்க் வந்து ஒரு டிஃபென்சிவ் கோச்னு பேரு தான் இருக்குன்னு தவிர ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கான் இங்க. ப்ரோ அவனோட சிஸ்டம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல ஸ்பர்ஸ்ல. இது வரைக்கும் பண்ண முடியல. ஏன்னா அவனுக்கு வந்து ஏத்த பிளேயர்ஸ் இன்னும் செட் ஆகலைன்னு எனக்கு தோணுது. எனக்கு வந்து அவனுக்கு இன்னும் மிட்ஃபீல்ட்ல வந்து அவனுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல டாமினன்ட் இது பிளேயர்ஸ் வேணும். அதே மாதிரி வந்து லெஃப்ட் பேக் ரைட் பேக் வந்து இன்னும் வந்து நல்ல டிஃபென்சிவ் கேப்பபிலிட்டி இருக்க வந்து பிளேயர்ஸ் வேணும். இப்ப இருக்க வந்து 2 பேரும் அட்டாக் பண்ணுவாங்க. போறவும் ஸ்பென்ஸ் வந்து அட்டாக் தான் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க தவிர டிஃபென்ஸ்ல கொஞ்சம் போட்டு விடுவாங்க. அதுவும் இல்லாம ஃபர்ஸ்ட் கோல் பாத்தீங்களா, ஆட்சிகிரியை வந்து ரொம்ப மட்டமான மிஸ்டேக். ஐயோ அது என்ன மிஸ்டேக்னே தெரியல. வந்து ஆக்சுவலா சொல்லி ஆகணும்.